2 பேட்டரியும் பேரலலா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 பேட்டரி சீரிஸா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேரலலா கனெக்ட் பண்ணியிருக்கேன், சீரிஸா கனெக்ட் பண்ணியிருக்கேன். மீனிங் இதோட ப்ளஸும் ஒண்ணா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட மைனஸும் ஒண்ணா கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த 2 பேட்டரியும் பேரலலா கனெக்ட் பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ இந்த ப்ளஸும் மைனஸும் ஒண்ணா ஜாயின் பண்ணியிருக்கேன். இதோட ப்ளஸையும் மைனஸையும் மல்டிமீட்டர்ல கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்போ இது வந்து சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ இதனால என்ன பெரிய டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ஸ்டாப் ஸ்டிமுலேஷன் கொடுக்குறேன். ஸ்டார்ட் ஸ்டிமுலேஷன் கொடுத்தோடனே எனக்கு இங்கே வோல்டேஜ் இருக்கா, அதாவது இது ஒரு பேட்டரி வந்து 1.5 வோல்ட். ஓகேங்களா? இப்போ 2 பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வோல்டேஜ் வந்து 1.5 வோல்ட் தான் காமிக்குது. ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 6 ஆம்ப் காமிக்குது. ஆக்சுவலாக 3 ஆம்ப் தான் வரணும், ஆனால் மல்டிப்ளையாக எனக்கு வந்து 6 ஆம்ப் வந்து காமிக்குது. ஸோ இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு சேமாக 1.5 வோல்ட் தான் கிடைக்குது. ஆனால் ஆம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனில் வருது. ஓகேங்களா? எப்போ பேட்டரியை நம்ம வந்து பேரலாக கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரண்ட் கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகும். ஆனால் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்களா? இப்போ சீரிஸ் கனெக்ஷன் பாருங்க. இப்போ இந்த சீரிஸ் கனெக்ஷனில் பாருங்க, வோல்டேஜில் தான் இருக்கு. 1.5 3 வோல்ட். ஸோ வோல்டேஜ் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு மல்டிப்ளையாக இருக்குது. ஆனால் ஆம்ப் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 ஆம்ப் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா 5 ரேடியஸ்க்கு 2 டேங்க் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 டேங்க்குமே சைட் பை சைட்